நம்ம பையன் நமக்கு தெரியாம எவ்வளவு பெரிய இடம் பிடிச்சிருக்கான். ஆமா ஆமா. ஆஹா, வீடு ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா ஆமா. குடும்பத்தோட வந்துட்டாரே. வாங்க வாங்க. அண்ணா, இதான் லக்ஷ்மி. மகாலட்சுமி மாதிரி இருக்கா? லக்ஷ்மி எங்க அண்ணனுங்க. அண்ணிங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. அம்மாடி, உங்க அண்ணனை கூப்பிடுமா. அண்ணே அண்ணே. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. என்னங்க எல்லாரும் சில மாதிரி நின்னுட்டீங்க, உட்காருங்க. எங்க வீட்டு வேலைக்கார, இந்த வீட்டு எஜமானா. வேலைக்காரனா? இவர் என் அண்ணன். தம்பி சொல்றது உண்மைதாம்மா. நீயும் அவரும் பேசிட்டு இருந்ததை உன் அண்ணன் பாத்துட்டாரு. நீ வாழ போற அந்த இடம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்காரனா போனாருமா. என்ன அண்ணன் இது? மகாராஜாவா இருக்க வேண்டிய நீ ஒரு வேலைக்காரனா? மகாராஜாவா இருந்தாலும் இந்த தங்கச்சிக்கு அண்ணன் தானம்மா. தங்கச்சிக்காக எங்க வீட்டுல வேலைக்காரனா சேர்ந்து வீட்டை தொடச்சி ஷூ பாலிஷ் எல்லாம் செஞ்சிருக்கீங்கன்னா நம்பவே முடியலங்க. கூட பிறந்த ஒருத்திய எப்படியாவது உதறி விடணும்னு நினைக்கிற இந்த காலத்துல உங்கள மாதிரி அண்ணன் கிடைக்கிறது உங்க தங்கச்சியோட அதிர்ஷ்டம் தான். அவ என் தங்கச்சி இல்லைங்க, என்னோட உயிர். அண்ணன் பேச்ச மீறாத தங்கச்சி, தங்கச்சி மேல உயிரிய வச்சிருக்கிற அண்ணன். இந்த மாதிரி சம்பந்தம் கிடைக்கிறதுக்கு நாங்க உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணும். இன்னும் எதுக்கே யோசிக்கிறீங்க? தாம்பூலத்தை மாத்திக்கலாமே. கண்டிப்பா. இந்த வீட்டுக்கு பெரியவர் எங்க சித்தப்பா. இவர் கையாலேயே தாம்பூலத்தை மாத்திக்குவோம். எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல அண்ணே. என்னமா சொல்ற? உனக்கு பிடிச்சதுனால தானே நான் இதெல்லாம் செஞ்சேன். எதுக்குன்னு என்ன கல்யாணம் பண்ணி அனுப்பிடணும்னு அவசரப்படுறியா? அவசரம் இல்லம்மா, கடமை. என்னைக்கு இருந்தாலும் பொண்ணா பிறந்த ஒருத்திக்கு கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு அனுப்பத்தானே வேணும். நம்ம அப்பா அம்மா இருந்தாலும் இதத்தானே செய்வாங்க. அவங்க இருந்திருந்தா எனக்கு மட்டும் இல்ல, உனக்கும் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. முதல்ல உன் கல்யாணம் முடியட்டும்மா. உன் கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் என் கல்யாணம். எப்ப செஞ்சுக்குவேன்னு சொல்லு. செஞ்சுக்கிறேம்மா. நான் உன்னை எவ்வளவு அன்பா பாத்துக்கிறேனோ, எனக்கு வர மனைவி கூட உன்னை அவ்வளவு அன்பா பாத்துக்கணும். அந்த மாதிரி ஒருத்தி கிடைச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா செஞ்சுக்கிறேன். ஒருவேளை அந்த மாதிரி பொண்ணு கிடைக்கலனா கண்டிப்பா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். என்ன இது? நீ எப்போ என்ன பத்தி என் சந்தோஷத்தை பத்தியே நினைக்கிற? நீ உன்னை பத்தி யோசிக்கவே மாட்டியா? என் அண்ணன் எப்போ சந்தோஷமா இருக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? எனக்காக நீ வாழ்நாள் எல்லாம் கல்யாணமே செஞ்சுக்காம இருந்தா அது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். நம்ம பிறந்து அவங்க செத்து போயிடுவோம்னு தெரிஞ்சும் கூட அம்மாவும் அப்பாவும் நமக்கு பிறவி கொடுத்தாங்க. எதுக்கு? நம்ம வம்சம் தழைச்சு வளரணுங்கிறதுக்காக. அவங்க ஆசையை நிறைவேற்றுறது நம்ம கடமை இல்லையா அண்ணன்? உனக்கு கல்யாணம் வேணாம்னா எனக்கும் வேணாம். நாம வாழ்நாள் பூரா அண்ணன் தங்கச்சியாவே இருந்துடலாம். சரிம்மா, உன் இஷ்டம். நீ எந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்றியோ நான் அவ கழுத்துல தாலி கட்டுறேன். சரியா? என்னடி சொல்ற நீ? என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டமானு கேக்குறேன். உன் அண்ணன் இஷ்டம் என்னன்னு தெரியாம நான் அண்ணன் கிட்ட கேட்டுட்டு தான் வரேன். உனக்கு இஷ்டமானு சொல்லு.
லட்சுமி என்னடா? அழாதம்மா, அழாத. பிறந்த வீட்டை விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு போற ஒவ்வொரு பொண்ணும் இப்படி வருத்தப்படுறது சகஜம்தான். இந்த வருத்தம் சந்தோஷத்தால வர்றது, கஷ்டத்தால இல்ல. என் தங்கச்சி அவன் விரும்புறவனுக்கே கட்டி கொடுத்து புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இல்ல அங்க உனக்கு என்னடா குறை? அரண்மனை மாதிரி வீடு, தங்கமான புருஷன், குறையே இல்லாம பாத்துக்கிற அவரோட அண்ணிங்க. இதை விட உனக்கு வேற என்ன வேணும் சொல்லு? அண்ணன் வேணும். உன்னை விட்டுட்டு போக முடியாது அண்ணன். அழாதம்மா, அழாத. என்னை விட்டு நீ எங்கம்மா போக போற? இந்த கல்யாணத்தால நாம 2 பேரும் பிரியலம்மா. 2 குடும்பம் ஒன்னா சேர போகுது. உன் கண்ணுல கண்ணீரை பார்த்தா என்னால தாங்க முடியாதுமா. நீ சந்தோஷமா இருந்தாதான் நான் இங்க சந்தோஷமா இருக்க முடியும். சரியா? வா. அன்பான தங்கையா தன் வீடு சென்றாளாம், எல்லாருக்கும் தாங்காத கண்ணீர். அழுதாலும் இது தொடரும், தவறாத ஓர் பயணம். தெரிந்தும் அழுது கலங்கி நின்றாளே, அண்ணாவின் மனதில் தான் கரைந்தாளே. கலங்காத நெஞ்சை காணாத அண்ணன் தான் நின்று தவிக்க கலைந்து தனிமரமாய் நின்றாயே. யார் வந்து தேற்றி கண்ணீரை துடைத்தாலும் உன் தங்கை வருவாளே மருதாணி கொள்ள. ஒருபோதும் உன் தங்கை கலங்கியது இல்லை, ஆனாலும் வாழ்வாளே 100 ஆண்டு காலம். எந்நாளும் நீ அவளின் நலம் காக்கும் தெய்வம். நீ வாழ்க, நலம் வாழ்க, குலம் காத்து வாழ்க. என்னங்க நீங்க இவ்ளோ நேரம் உங்க தங்கச்சிக்கு தைரியம் சொல்லி அனுப்பிட்டு இப்ப நீங்களே இப்படி உட்கார்ந்துருக்கீங்களே. தங்கச்சி முன்னால் அழுது அவ எங்க வருத்தப்படுவாளன்னு நினைச்சு வேதனையெல்லாம் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தனியா இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காமா. லக்ஷ்மியை அவ்வளவு பெரிய வீட்டுக்கு மருமகளா அனுப்புனதுக்கு சந்தோஷப்படணுமே தவிர இப்படி வருத்தப்படக்கூடாதுங்க. மச்சான் உள்ள வாங்க. அதுக்குள்ள தங்கச்சி ஞாபகம் வந்துருச்சா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உங்க மனசுல என்ன இருக்குன்னு உங்க பார்வையே சொல்லுது. உங்க தங்கச்சியை பத்தி உங்களுக்கு எந்த டென்ஷனும் வேண்டாம். இங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கா, எல்லார்கிட்டயும் ரொம்ப நெருக்கமா இருக்கா. நீங்களே பாருங்களேன். பிரமாதம், சூப்பர். ரொம்ப நல்லா இருக்காங்க. இன்னும் கிள்ளி வச்சுக்கோ. ஐயோ எனக்கு போதும். லக்ஷ்மி யார் வந்திருக்கா பாரு. அண்ணே, அண்ணே எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா என் தங்கச்சியை பார்க்கலான்னு வந்தேன். ஆனா இந்த வீட்டு மருமகளை பாக்குறேன். இப்படி ஒரு மருமக கிடைச்சது எங்க அதிர்ஷ்டம் தான். கேட்காமலே குடுக்கிற வெங்கடேச பெருமாள் மாதிரி நாங்க என்ன புண்ணியம் பண்ணமோ எங்களுக்கு அன்பான ஒரு குழந்தையா கிடைச்சிருக்கா. இவங்கனால எனக்கு அக்கா இல்லாத குறையே தீர்ந்து போச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கிறது சகஜம்தான். ஆனா புகுந்த வீட்லயும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது உண்மையிலேயே உன்னோட அதிர்ஷ்டமா.
என் போட்டோ இங்க. உங்களை பார்க்காம உங்க தங்கச்சி இருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உங்க போட்டோ இங்க வைக்க சொன்னேன். தேங்க்ஸ் ஆகாஷ். பொண்டாட்டி மனசை புரிஞ்சு நடக்கிற உன்ன மாதிரி ஒருத்தன் புருஷனா கிடைச்சது என் தங்கையோட அதிர்ஷ்டம். ஆஹா, நம்ம நந்தினியோட வீடு இவ்ளோ பெருசா இருக்கு. நந்து, நந்து, நந்தினி எங்கடி இருக்க? யாரு? யாருங்க நீங்க? என்னங்க பேச மாட்டேங்கிறீங்க? நீ எங்க நந்தினி தானே? ஆமா. அம்மாடி, நீ எவ்ளோ பெரியவளா வளர்ந்துட்ட. சின்ன வயசுல நீ இவ்வளவுண்டுதான் இருந்த. சின்ன வயசுல எல்லாரும் இவ்வளவு தான் இருப்பாங்க, உங்க அளவுக்கு இருக்க மாட்டாங்க. நீ யாருப்பா? நீங்க யாருன்னு? அடி பைத்தியக்கார பொண்ணு, நான் தாண்டி காந்தம், சூரியகாந்தம். ஞாபகத்துக்கு வரலையா? உங்க அப்பாவோட ஒண்ணு விட்ட தாய்மாமனோட 2வது சம்சாரத்தோட நாத்தனார் பொண்ணு. அப்படின்னா நான் உனக்கு அத்தை ஆகணும்டி. ரொம்ப நெருங்கி வந்துட்டீங்க போல இருக்கு. ஆமா, ரொம்ப நெருங்கிட்டோம். எனக்குன்னு யாரு இருக்கா? என் கடைசி காலத்தை இங்கேயே கழிக்கலான்னு வந்துட்டேன். என்ன சொல்ற மருமக பொண்ணு? அது நான் எப்படி? இன்னும் என்னமா யோசிக்கிற? அவங்க உனக்கு துணையா? வீட்டுக்கு பெரியவங்கள இங்கே இருக்கட்டும், உள்ள கூட்டிட்டு போ. அப்படி சொல்லுங்க. நீங்க 100 வயசுக்கு நல்லா இருப்பீங்க தம்பி. வாங்க அத்தை. வரேம்மா. வாடா. தங்கமான புருஷன் கிடைச்சிருக்கான் உனக்கு. எங்கேயோ மச்சம் இருக்குடி. டேய் வரதராஜா, உன் வம்சத்தை அடியோட அழிக்கிற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். சுகமா இருக்குடா. நமக்கு 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 நீ பிடிச்சு விடுறது சுகமோ சுகமா இருக்குடா. எனக்கு சுகமா தான் இருக்கு. உனக்கு என்னடா சுகம்? உன் முதுகு எப்படி தெரியுமா இருக்கு? பொரோட்டா மாவுல டால்டா போட்டு பிசைஞ்சா வலுவலுன்னு இருக்கும்ல, அதே மாதிரி இருக்கு. டேய் டேய், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. உடம்பு அமுக்கும் போது கூட புரோட்டா நினைப்பாவே இருக்கேடா. எல்லாம் தொழில் பக்தி முதலாளி. ஏன் முதலாளி விக்கிறீங்க? விக்கல் வந்தா விக்கத்தான் செய்வாங்க முதலாளி. விக்கல் வந்தா விக்கிறீங்க, அப்ப நக்கல் வந்தா நக்க வைக்கலாம். போய் தண்ணி எடுத்துடா முதலாளி. அதே பானை தண்ணீங்களா? ஏதோ ஒரு இளவு எடுத்துடா. சரிங்க சரிங்க முதலாளி. தண்ணி சமையல் கட்டுல இருக்கு. இவன் ஏன் பின்கட்டுக்கு போறான்? இந்த பையன் எங்க போயிருப்பான்? சங்கிலி பாத்ரூமுக்குள்ள போகுது. முதலாளி. அட பாவி, தினமும் இங்க இருந்துதான் பானத்தினை எடுத்து வரியா? உப்பு கரிக்கும் போதே தப்புன்னு தெரியாம குடிச்சினடா. இனிமே யார் போறத பார்த்தாலும், ஏன் நான் போறத நானே பார்த்தாலும் இதே நினைப்பு வருமாடா. ஐயோ முதலாளி, இப்படி ஆத்திரம் தீர்ற வரைக்கும் அடிச்சிட்டீங்கன்னா. பின்ன கொஞ்சம் சொல்றியடா. டேய், நான் எதை வேணும்னாலும் பொறுத்துக்குவேன். ஆனா பானை தண்ணி ஏன் உப்பு கரிக்குதுன்னா, கடல் மண்ணில செஞ்ச பானைன்னு சொன்ன பாரு, அதை நான் பொறுத்துக்கவே மாட்டேன். இப்படி மாரடிக்கிற மாதிரியே அந்த காய்ச்சல் அடிச்சிருச்சேன். எல்லா இடத்துல வலிக்குது. விளங்க மாட்டான். வந்தது வந்து ஒரு குழி ஒண்ணு போட்டுருவோம். அப்பா அப்பா வா கதவு. நம்ம உடம்பு இப்படி பார்த்து நம்மளே பல ஆண்டு நல்லா இருக்கீங்களா? ஐயோ நல்லா இல்ல. ஐயோ பயமா இருக்கு.